ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபிசிக்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் ஆக்சிலரேஷன். ஓகே, ஆக்சிலரேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, முடுக்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துலாம் வெளியில் ஏதாச்சும் காய போடுதுன்னு வச்சுக்கலாம், சாப்பிட்ற பொருள் ஏதாச்சும் ஆடு நாய் ஏதாச்சும் சாப்பிட்டா நம்ம அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, அதை முடுக்குடா அப்படிம்பாங்க. முடுக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மேய்திலிங்களா வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்களா, அதை என்ன பண்ணணும், வேகமாக அந்த இடத்த விட்டு தள்ளணும். ஓகேங்களா, அதாவது வெளியே அனுப்பணும். ஓகேங்களா, ஸோ குயிக்காக அதோட ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு ஆக்சிலரேஷன் அர்த்தம். அதோட டேரக்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம், அது என்னன்னு சொல்கிறோம், நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு டேரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும். ஓகே, அதாவது ஸ்கேலர் குவான்டிட்டி இருக்கும், வெக்டார் குவான்டிட்டி இருக்கும். அதுக்கு பேர் தான் நமக்கு வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அந்த வெலாசிட்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா சேஞ்ச் பண்ணும்போது, இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணும்போது வி கேன் கால் அஸ் நம்ம ஆக்சிலரேஷன் சொல்லுவோம், முடுக்கம். ஓகேங்களா, ஆக்சிலரேஷன். ஓகேங்களா, ஸோ தட் நம்ம வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலரேட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்சிலரேட். ஓகே, முறுக்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்சிலேட் பண்ணுறேன்னு அர்த்தம் வண்டி வேகமாக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஆக்சிலேட்டை குறைச்சினாலும் வண்டியோட ஸ்பீடு வந்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு குறையும். ஓகே, ஸோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு பேர் தான் நமக்கு ஆக்சிலரேஷன் அர்த்தம். அந்த ஸ்பீடை வந்து நம்ம டைரக்ஷனோட நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால we can say that velocity சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிலரேஷன். ஓகேங்களா, ஸோ தட் ஆக்சிலரேஷன்ங்கிறது நம்ம ஸ்மாலியே நம்ம மென்ஷன் பண்ணுவோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஓகேங்களா, ஸோ வெலாசிட்டி மீன் பை இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அண்ட் ஸ்கேலர் குவான்டிட்டி அண்ட் வெக்டார் குவான்டிட்டி போத். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன, ஒரு செகண்டுக்கு வெலாசிட்டி எவ்வளோ மாறுது. ஓகேங்களா, ஸோ வெலாசிட்டிங்கிறது ஜெனரலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகே, மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா, அந்த வெலாசிட்டி என்ன பண்ணணும்னா நமக்கு குயிக்காக சேஞ்ச் ஆகணும். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு ஆக்சிலரேஷன். ஓகேங்களா, ஸோ அது வேகமாக சேஞ்ச் ஆகுதா மெதுவாக சேஞ்ச் ஆகுதா. ஓகே, வேகமாக சேஞ்ச் ஆகுதுன்னா வச்சுக்கலாம், அது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். மெதுவாக சேஞ்ச் ஆச்சுன்னா, அதாவது ஸ்லோவாக ஆகுதுன்னா அது பேர் டிஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க, இல்லாட்டி ரிட்டார்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் நமக்கு என்னன்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதோட ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கிடையாது, இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே, அதாவது என்னன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது மட்டும் கிடையாது, அதோடைய டேரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா அதை ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு கார்லையோ பைக்லையோ நம்ம ஸ்பீடாக ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். இமீடியட்டாக டர்ன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்பீடை குறைப்போம். ஓகே, நம்ம ஸ்பீடை குறைக்கும் போது என்ன நடக்குதுன்னு அவங்க ஆக்சிலரேஷன் மைனஸில் போகுது. ஓகே, அப்போ ஸ்பீடை குறைச்சி நம்ம மைனஸில் கொண்டு போகிறோம், யூட்டர்ன் கொண்டு போகிறோம். அதே பார்த்தீங்கன்னா மலைப்பாதையில் நம்ம ஹில்ஸில் போகும்போது, ஹேர்பின் பெண்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வேகமாக போகணும். ஓகேங்களா, ஸோ வேகமாக போகும்போது அந்த இடத்துலையும் பாருங்கள் நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஆக்சிலரேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பாதையில் வந்து கீழே வரும்போது, மேலேருந்து கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண்டில் என்ன பண்ணணும்னா நம்ம கீழே பள்ளத்தில் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஹேர்பின் பெண்டில் திரும்பும்போது ஸ்பீடை குறைக்கணும். ஓகேங்களா, சடனாக குறைக்கணும் நீங்கள். ஸோ சடனாக நீங்கள் குறைச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து அழகாக நம்ம திரும்ப முடியும். அதே மாதிரி ஏற்றும் போது சடனாக வந்து செகண்ட் கியரில் வேகமாக அழுத்தினீங்கன்னா தான் வேகமாக ஏற்ற முடியும். ஓகே, அப்போ என்ன நடக்குது, நமக்கு பெண்ட் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா ஆக்சிலரேஷன் நமக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போ பெண்ட் ஆகும் போகும்போது ஆக்சிலரேஷன் நடக்கும். ஓகேங்களா, ஸோ தட் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும், இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்பீடை குறைக்காமல் நீங்கள் வந்து ஹேர்பின் பெண்டில் திரும்பினா வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும். அதே மாதிரி நம்ம ஏறும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் வேகமாக கொடுக்கலன்னு வச்சுக்கலாம், என்ன நடக்கும்னா வண்டி வந்து ரிவர்ஸில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹில் ஸ்டேஷனில் நடக்கிறது. அதே மாதிரி யூட்டர்ன் அடிக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை குறைச்சி தான் நம்ம போகணும். ஓகே, அப்போ என்ன தோணுன்னா நமக்கு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நமக்கு ஆக்சிலரேஷன் வரும் உள்ள. ஓகே, அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவ் ஆகுது, டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஸ்பீடு. ஓகே, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நமக்கு பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன், ஸ்பீடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நமக்கு நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். அந்த ஸ்பீடுங்கிறத டைரக்ஷனோட சேர்த்து சொல்லும்போது நம்ம வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, திசை வேகம். ஓகேங்களா, ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சிலரேஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி with respect to time or the change in dimension change in direction of motion is called as acceleration. ஓகே, இந்த ஆக்சிலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிசிக்ஸில் ஒரு முக்கியமான டாபிக். ஓகே, முக்கியமான டாபிக் ஃபார் நாட் ஒன்லி இந்த ஃபிசிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அந்த ராக்கெட் சயின்ஸ், இதுலேயும் நமக்கு ஆக்சிலரேஷன்ங்கிறது ஒரு முக்கியமான பேராமீட்டர். சரிங்களா, ஸோ ஜஸ்ட் நம்ம வண்டியில் டூ வீலர் போகும்போது முறுக்க சொல்கிறோம்ல, அதுதான் நமக்கு ஆக்சிலரேஷன்ங்கிறது. அதோட வெலாசிட்டி வந்து குயிக்காக மாறணும், அது வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வெலாசிட்டி வந்து எந்த அளவுக்கு குயிக்காக சேஞ்ச் ஆகுது, அப்போ தான் இந்த ஆக்சிலரேஷன் உள்ள வரும். ஓகே, வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகல, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு, யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிலரேஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ்ஸு ஒரு காரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து 0 செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுன்னா அடுத்த 1 ஹவருக்கும் 50 கிலோமீட்டர் ஸ்பீடு போச்சுன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகேங்களா, அந்த யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் இருக்காது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 0 செகண்டில்
0 ஓகேலா. அடுத்த 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்லேயே போயிட்டு இருக்கு. அடுத்த 1 ஹவர்லேயும் 50 கிலோமீட்டர் பர் ஹவர், அடுத்த 1 ஹவர்லையும் 50 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, இந்த மாதிரி வந்து ஈக்குவல் வெலாசிட்டியில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிலரேஷன் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு ஹவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் 50 கிலோமீட்டர், அடுத்த 1 ஹவரில் 60 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர் போச்சுன்னா பாருங்க ஸ்பீட் அதிகமாக இருக்கும்போது வண்டி வந்து ஆக்சிலரேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து 1 ஹவருக்கு தான் கண்டுபிடிக்க கிடையாது, ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம கண்டுபிடிப்பாங்க. ஓகே, மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா. ஸோ வெலாசிட்டியோட யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட். அந்த வெலாசிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு மாறதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். ஸோ தட் மீட்டர் பர் செகண்ட் ஓவர் செகண்ட். ஸோ நம்மளோட இதோட எஸ்ஐ யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சிலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் பர் செகண்ட்னா வெலாசிட்டி, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னா நமக்கு ஆக்சிலரேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, எர்த்தில் வந்து எவ்வளோ கிராவிட்டின்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஒரு பேனா முடி இருக்கும், சரி இதை நான் கீழே போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஸ்பீடில் அது வந்து கீழ் நோக்கி எர்த்தை நோக்கி போகும். ஓகேங்களா. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு இறகு வச்சுக்கலாம், ஒரு இறகு ஒரு வெயிட்லெஸ்ஸான பொருளை நீங்கள் போட்டாலும் ஒரு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீடாக தான் போகும். எந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வேக்கம். ஓகேங்களா. வேக்கமில் மட்டும்தான் ஒரு பெரிய பால், ஒரு பெரிய வெயிட் உள்ள பாலும் ஒரு சின்ன இறகும் பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா சேம் ஸ்பீடில் போகும். ஓகே, அதாவது 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் போகும் எங்கே வேக்கம் கண்டிஷனில். ஓகேங்களா. நார்மல் கண்டிஷன் கிடையாது. ஸோ தட் இந்த ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா there are 4 types. ஓகேங்களா. ஸோ தட் 1 2 3 டைப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் சர்க்குலருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிலரேஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இப்போ சொன்னது தான். ஓகேங்களா. ஒவ்வொரு 1 ஹவருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட கார் ஆர் பஸ்ஸோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். 50 கிலோமீட்டர் பர் ஹவர் 50 கிலோமீட்டர் பர் ஹவர் 50 கிலோமீட்டர் பர் எல்லா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். ஓகே, வெலாசிட்டி சேஞ்சஸ் பை ஈக்குவல் அமௌண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஈக்குவல் அமௌண்ட்னா 50 கிலோமீட்டர் பர் ஹவர் 50 கிலோமீட்டர் பர் ஹவர் போயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். ஓகே, ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் வெலாசிட்டி சேஞ்சிங் வெலாசிட்டியும் டோட்டல் டைம் டேக்கனையும் டிவைட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் கிடைக்கும். ஓகே, டோட்டல் சேஞ்சிங் வெலாசிட்டி டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். இன்ஸ்டன்டேனியஸ்னா அந்த டைமில் ஓகே ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம், அந்த பஸ்ஸோட ஸ்பீடு அந்த ஸ்பாட் டைமில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த டைமில் பஸ் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிற அதாவது கரண்ட் ஆக்சிலரேஷன் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன்னா அந்த பர்டிகுலர் டைமில் எவ்வளோ அந்த பஸ்ஸு காரோட ஆக்சிலரேஷன் இருக்குங்கிறத பார்க்குறது தான் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். ஓகே, ஆக்சிலரேஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல நீங்கள் மூவிங் பொருளை போட்டுக்கலாம். ஓகே, மூவிங் ஆப்ஜெக்ட் at a very specific time. ஓகே, ஸ்பெசிஃபிக் டைம் இதுதான் நமக்கு முக்கியம். அடுத்தது ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு அது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். அதே மாதிரி நம்ம ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணாது நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். இந்த ஸ்பீடை நம்ம டைரக்ஷனோட சொல்லும்போது we can say that velocity நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ தட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லாட்டி ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணணும், இல்லாட்டி அந்த ஆப்ஜெக்டோடைய அந்த மோஷனோட மூவிங் ஆப்ஜெக்டோடைய டைரக்ஷனை மாற்றும் போது ஆக்சிலரேஷன் உள்ளே வரும். ஓகேங்களா. ஸோ தட் ஆக்சிலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதே மாதிரி இதோட பேசிக் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் u ஓவர் t. ஓகேங்களா. ஸோ vனா என்னன்னா நமக்கு ஒரு ஆப்ஜெக்டோட ஃபைனல் வெலாசிட்டி, uனா நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி ஓவர் டைம் டேக்கன். ஓகேங்களா. ஸோ தட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா v2 மைனஸ் v1 ஓவர் tன்னு வரும். நம்ம என்ன சொல்கிறோம்னா நமக்கு vங்கிறது அந்த ஆப்ஜெக்டோடைய ஃபைனல் வெலாசிட்டி, uனா நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி ஓவர் tனா நமக்கு டைம். ஓகேங்களா. ஸோ தட் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் u பை t. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல வரும். ஓகே, மோஷன்ல வரும் ஆக்சிலரேஷன்ங்கிறது. ஸோ ஆக்சிலரேஷன் இன்னொரு ஆக்சிலரேஷன் இருக்குது, நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், அதாவது வேரியபிள் ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. அதோடைய வண்டியோட ஸ்பீட் ஆர் காரோட ஸ்பீட் என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு 1 ஹவருக்கும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோடைய ஸ்பீடு வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர்னா அடுத்த 1 ஹவருக்கு 60 கிலோமீட்டர், அடுத்த 1 ஹவருக்கு 70 கிலோமீட்டர், இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வேரியபிள் ஆக்சிலரேஷன் ஆர் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. ஸோ தட் நமக்கு வண்டி வந்து வேகமாக போகணும் அப்படின்னா கண்டினியூஸாக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். அப்படி தான் அதனால தான் வண்டி ஆக்சிலரேட் ஆகும். ஓகே, ஆக்சிலரேட் ஆகலைன்னா நமக்கு என்ன பண்ணோம்னா வந்து நமக்கு ஸ்பீட் இருக்காது. ஓகேங்களா. ஸோ தட் வண்டி வேகமாக போகணுன்னா ஆக்சிலரேஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வர நிறைய ஸ்கூல் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள வந்து ஸ்பீடு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. 60 கிலோமீட்டர் மேலே போக முடியாது, 50 கிலோமீட்டர் மேலே போக முடியாது. என்ன தான் அழுத்தினாலும் உள்ள வந்து ஸ்பீடோமீட்டர் காட்டாது, வண்டியோட வீல் ரொட்டேஷன் இருக்காது. ஓகேங்களா. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஸ்பீடுலாம் வண்டிலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ தட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் இருக்கிற
டைப்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு நல்ல டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபிசிக்ஸில் ஏதாச்சும் வீடியோ வேணுமா பாருங்கள், கேளுங்க. நான் கண்டிப்பாக போடுவேன் வர அப்கமிங் வீடியோஸில். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் ஜேஇ ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஒரு 10 ப்ராப்ளமும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. தேங்க்யூ.